நம்மளுடைய சேனல்ல காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களின் மாபெரும் நடிப்பில் 1961 வெளியான அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டை மைய கருவாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு மகா காவியம் பாசமலர் படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொளியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொளி விரைவில் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோட்டத்தை வெளியிட்டு வந்தோம். இந்த படத்தோட மையக்கரு, அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ அண்ணன் தங்கச்சி இருந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கை இருக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குரிய எழுப்புற மாதிரி தான் இவங்க 2 பேர் மேலேயும் அளவில்லாம பாசத்தை செலுத்துறாங்க இந்த படத்துல. அதாவது அண்ணனுக்காக தங்கச்சி விட்டு தரதும், தங்கச்சிக்காக அண்ணன் விட்டு தரதும் இந்த படத்துல இந்த மாதிரி அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டை மையக்கூறுவாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பாசமலர் படம். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டுக்கு உதாரணமாக 1961 சரி, இப்போ 2026 கூட எந்த ஒரு அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் திரைப்படம் வெளியானாலும் பொதுள் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நீ பெரிய பாசமலர் சிவாஜி. காமெடிக்கு உதாரணம் சொல்றதுக்கு சரி, அதே மாதிரி சீரியஸான முறையிலையும் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் ஒரு திரைப்படம் எடுத்தாலே பாசமலர் திரைப்படம் அப்படின்னு தான் உதாரணம் சொல்லுவாங்க. ஏன்னா 1961 அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்த திரைப்படம் தான் இந்த பாசமலர் திரைப்படம். ஏன்னா இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படங்கள் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை மையக்கருவா வச்சு எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை மையக்கருவா வச்சு அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிப்பை 2 பேருமே வெளிப்படுத்திய ஒரு திரைப்படம் ஃபர்ஸ்ட் டைம் பாசமலர் திரைப்படம் தான். ஏன்னா இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு காட்சிகளும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இவர் ஒர்க் பண்ணுவார். அதே மாதிரி சாவித்திரி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்களுக்கு தெரியாமே வேலைக்கு போகிறாங்க இந்த படத்தில். அதே மாதிரி ஜெமினி கணேசனோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆனந்த். ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் சாவித்திரி அவர்களுக்கும் இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. எதாச்சியா இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா காதல் ஏற்படுது. அதே மாதிரி இந்த படத்துல அவர் தங்கச்சிக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஃபேக்டரிக்கு லீவ் கேட்பாரு. அப்போ லீவ் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அப்போ ஜெமினி கணேசன் அவர்கள் தான் இந்த படத்துல ஹெல்ப் பண்ணுவார். உண்மையிலேயே இவர் தங்கச்சிக்கு அடிபட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உதாரணமாக தான் இந்த படத்துல இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சாவித்திரி அவர்கள் இவங்களுக்கு தெரியாமே அண்ணனுக்கு தெரியாமே வேலைக்கு போவாங்க, பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த படத்துல இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக நடிச்சிருப்பாங்க. நடிகர் திலகம் அவர்களும் காமெடியாக நடிச்சிருப்பாங்க, சாவித்திரி அவர்களும் ரொம்ப காமெடியான காட்சியாக தான் இருந்திருக்கும். இந்த படத்துல நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் வேலைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக தான் வருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் நான் உங்களுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக சொல்லுவாங்க இந்த படத்துல. இந்த பணத்தை வச்சு தான் இவர் ஒரு பொம்மை ஃபேக்டரி ஆரம்பிக்கிற மாதிரி, அதாவது படிப்படியாக எப்படி முன்னுக்கு வராரு அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது நடிகர் திலகமோட கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா 3 கோணத்துல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார், ரொம்ப எளிமையா இருப்பார். அதற்கு பிறகு இவருடைய நிலைமை உயர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டு சூட் போட்டுட்டு தான் வந்திருப்பாரு. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வயதான கதாபாத்திரத்தில் அவரை காட்டியிருப்பாங்க. ரொம்ப தாடிலாம் வளர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வயதான கதாபாத்திரத்தை நிறைய மேக்கப்பை போட்டு முகத்தில் வயதான தோட்டத்தை காட்டியிருப்பாங்க. ஆனால் அப்போ டெக்னாலஜிலாம் வளர்கிறதுக்கு முன்னாடியே 1961 ரொம்ப வித்தியாசத்தை காட்டியிருப்பாரு. அதாவது வயதானவர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில்
அவர் நடிச்சிருப்பாரு. நடிகர் திலகம்மாவோட கம்பெனில வந்து அதாவது இவருடைய கதாபாத்திரம் நண்பன் ராஜு, ஜெமினி கணேசன் அவர்கள் வந்து கேட்பாரு. ஆனந்த் இவர் பேரு. உன் கம்பெனிலயே நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு. ஆனா வந்து அதுக்கு அவரு சம்மதிக்க மாட்டாரு. ஏன்னா வந்து இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உயர்ந்த நிலைமையில வச்சிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சம்மதிக்க மாட்டாரு. ஆனா வந்து ஜெமினி கணேசன் அவர்கள் ரொம்ப வற்புறுத்துவாரு. அதனால வந்து இவர் வேலை செய்ற மாரி தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய தங்கச்சிக்கு வந்து பொறந்த நாள வந்து கொண்டாடுவாங்க இந்த படத்துல. பொறந்த நாள கொண்டாடும்போது, இவங்களுக்கு ஒரு பரிச வந்து குடுப்பாங்க இந்த படத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா, இவரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தங்கச்சிய வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, தப்பா நெனச்சுக்கிட்டு இவர வந்து அடிச்சுருவாரு இந்த படத்துல. தங்கச்சியும் சேர்ந்து தான் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது இவருக்கு உண்மையிலேயே தெரியாது. தெரிஞ்சிருந்தா வந்து கண்டிப்பா இவரு அடிச்சிருக்க மாட்டாரு இந்த படத்துல. இவங்க 2 பேருக்குள்ள வந்து நட்பு வந்து உடையிற மாரி தான் காட்டியிருப்பாங்க. இதற்கு பிறகு ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குவாதம் நடக்கும். இவருக்கு தெரிஞ்சவங்கள எல்லாரையும் வந்து இவர் வந்து வேலைய விட்டு நிறுத்திருவாரு இந்த திரைப்படத்துல. அது வேணுன்னே இவர் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக 2 பேருக்குள்ளவும் வந்து ஒரு வாக்குவாதம் நடக்கிற மாதிரி ஒரு காட்சிய வச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல 2 பேருமே நடிப்புல வந்து போட்டி போட்டுட்டு தான் நடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் கூட ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து அவர் பக்கத்துல நிக்க முடியாது. என்னதான் வந்து போட்டி போட்டு நடிச்சா கூட, அவருடைய நடிப்புக்கு முன்னால வந்து கண்டிப்பா யாராலயும் நிக்க முடியாது. ஜெமினி கணேசன் அவர்கள் என்னதான் நடிச்சாலும், நடிகர் திலகம் அம்மாவோட நடிப்பு தான் இந்த காட்சியில வந்து ஸ்டாண்ட் பண்ற மாரி தான் இருக்கும் இந்த படத்துல. அதாவது தொழிலாளியா இருக்கும்போது இவரு வந்து வேற மாரி நடந்துப்பாரு. ரொம்ப வந்து அப்பாவித்தனமா நடந்திருப்பாரு. இந்த படத்துல ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆனதுக்கு அப்புறம், சாவித்திரி அவர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இவங்க வந்து எப்படி இங்கிலீஷ் எழுதி தரணும் அப்படின்னு. அதனால வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க இவங்க 2 பேருமே இந்த படத்துல. அவர் தங்கச்சியும் வந்து சொல்லுவாங்க இந்த படத்துல. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ற மாரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க கதைய. ஏன்னா வந்து அவருடைய தங்கச்சி கேட்டா வந்து தன்னுடைய உயிரையே குடுத்துருவாரு. அதாவது நம்ம தப்பா நெனச்சுக்கிட்டு வந்து நம்ம நண்பன வந்து அடிச்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு இந்த படத்துல. ராஜு அவர்களுடைய கதாபாத்திரம் பொறுத்தவரைக்கும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நீ பழசெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்காதப்பா! அத எல்லாத்தையும் மறந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பன்கிட்ட சொல்ற மாரி தான் வச்சிருப்பாரு. ஆனா வந்து இவர பொறுத்தவரைக்கும் இந்த கதாபாத்திரத்துல ஆனந்த், ஜெமினி கணேசாவோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, இவரு எத செஞ்சாலும் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யற மாரி தான் ஒவ்வொரு காட்சியிலயும் வந்து குத்தி காட்டுற மாரி தான் இந்த திரைப்படத்துல வச்சிருப்பாங்க. எதார்த்தமா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா கூட ஜெமினி கணேசன் அவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த கதாபாத்திரம் ஆனந்த், இவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா, எத செஞ்சாலும் வந்து இவரு பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, விரோதம் வச்சுட்டு தான் செய்றாரு அப்படிங்கிறத குத்தி காட்டுவாரு இந்த படத்துல. இந்த கதாபாத்திரத்த பார்த்தீங்கன்னா, கூடவே இருந்து இவங்கள கெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தங்கவேல், அப்புறம் இன்னொருத்தவங்க இருப்பாங்க இந்த படத்துல. ஜெமினி கணேசன் அவர்கள் டியூன் பண்ணி இந்த படத்துல வந்து இவங்க 2 பேர் தான் கெடுக்கிற மாரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நடிகர் திலகம் அவர்களுக்கும் இந்த கதாபாத்திரம் ராஜு, இவருக்கும் இந்த திரைப்படத்துல கல்யாணம் ஆயிடும். அதாவது கல்யாணத்துக்கு அவர் வந்து மறுப்பாரு இந்த படத்துல வேண்டாம் அப்படின்னு. ஆனா அதற்கு பிறகு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணிக்கும் வந்து அண்ணி வந்து பாசம் காட்டுற மாரி தான் வச்சிருப்பாங்க. சில விஷயத்துல வந்து அவர் தங்கச்சிக்காக இவங்களுக்கு பண்றத வந்து இவருடைய அண்ணன் நம்பியாருக்கு வந்து சுத்தமாவே பிடிக்காது. இந்த காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா, கல்யாணமே ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குவாரு இந்த படத்துல. ஆனா வந்து யார் சொன்னாலும் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுரும். சண்ட போடுற அளவுக்கு வந்துரும் இந்த படத்துல. ராஜு, ஆனந்த் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஆயிடும். ஆனா பார்த்தீங்கன்னா, இவருடைய சொத்தெல்லாம் வந்து இவருக்கே எழுதி குடுத்துற மாரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அவங்க தங்கச்சிக்கு. எல்லா சொத்தையும் வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து எழுதி குடுத்துருவாங்க. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹஸ்பண்ட் ஜெமினி கணேசன் கேட்பாரு. "இவ்ளோ சொத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அவருக்கே குடுத்துடலாம்" அப்படி. ராஜுக்கே வந்து எழுதி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா வந்து அதற்கு பிறகு வந்து இவங்க வந்து அங்கேயே இருக்க மாரி தான் வச்சிருப்பாங்க. கூடவே இருந்து இவங்க சொந்தக்காரங்க வந்து எந்த லெவலுக்கு துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா, ராஜு, ஆனந்த் இவங்க 2 பேருக்குள்ளவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு காரணமே வந்து இவங்க தான் காரணமா இருப்பாங்க. அது வந்து லாஸ்ட்ல தெரிய வரும் இந்த படத்துல. இதுல வந்து அதே மாதிரி நடிகர் திலகமோட ஒய்ஃப் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்து போற மாரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. வயதானதுக்கு அப்புறம் வந்து தாடிய வச்சுக்கிட்டு, அதாவது இப்ப தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மேக்கப்லாம் எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துல பண்ணியிருப்பாங்க. ஒரு வயதானவர் எப்படி இருக்கணுமோ,
அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து நடிகர் திலகம் அவங்க நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ கூட வந்து இவங்கள வந்து வெளிய அனுப்புற மாரி தான் இருக்கும் இந்த படத்துல. தங்கவேலே வந்து சொல்டுவாரு. இவங்க 2 பேரையும் வந்து துரோகிங்க, வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அனுப்பிச்சுருவாரு. "ஓரம்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளிய போயிடுவாங்க. இதற்கு பிறகு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜுவ வந்து பார்க்கறதுக்காக போவாரு. "எங்களுக்கும் காலம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல வந்து அவரு காட்டிட்டு வந்து ஆக்ஷன் காட்டுற மாரி தான் இந்த திரைப்படத்துல இருக்கும். அவர் நடிச்சிருப்பாரு. அப்படியே வந்து இந்த திரைப்படத்துல இறக்குற மாரி தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய தங்கையும் இந்த திரைப்படத்துல இறக்குற மாரி தான் வச்சிருப்பாங்க. இவரு அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களும் வந்து இறந்துருவாங்க இந்த படத்துல. கடைசியில பார்த்தீங்கன்னா, இவருடைய ஹஸ்பண்ட் வந்து மன்னிப்பு கேட்குற மாரி தான் இருக்கும் இந்த படத்துல. நடிகர் திலகம் அவரோட நடிப்பும், சாவித்திரி அவர்களோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காட்சிகளும் வந்து அண்ணன் தங்கை சென்டிமென்ட்லயும் சரி, அதே மாதிரி சில காமெடி காட்சிகள்லயும் சரி, எந்த லெவலுக்கு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல எந்த ஒரு காட்சியும் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. 1961ல இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். ஆனா வந்து எந்த ஒரு காட்சியுமே போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாது. இந்த படத்த வந்து 10 வாட்டி போட்டு பார்த்தா கூட சலிக்காத ஒரு திரைப்படம் தான் பாசமலர் திரைப்படம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, பீம் சிங் இவர் தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன், திரைக்கதை. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி கோட்டாகாரா இவர் தான் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதியிருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து இசை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, சந்தானம், மோகன் 2 பேர் இந்த படத்த வந்து புரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரிய வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில எழுதியிருப்பாரு. 1961லயே. இந்த படத்தோட டைரக்ஷன், திரைக்கதை பீம் சிங் ரொம்பவே வந்து பிரமாதமான முறையில பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை எல்லாரையுமே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில இயக்குனர் வந்து நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் ஜெமினி கணேசன், எம்.என். நம்பியார், எம்.என். ராஜன், தங்கவேலு மற்றும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோட இசை இப்பவும் இந்த திரைப்படத்தோட பாடல்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒலிச்சிட்டு தான் இருக்கு. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறார். அதே மாதிரி எங்களுக்கும் காலம் வரும். மலர்ந்து மலராக மலர்ந்து மலராக பாடலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட வந்து எல்லா சரவுண்டிங்லயும் ஒலிச்சிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான பாடல்கள். அந்த லெவலுக்கு இந்த படத்தோட இசைய வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பிரமாதமான முறையில இசையமைச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, 26 வாரங்கள் வெற்றிகரமாக ஓடி இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழா திரைப்படமா இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டது. இந்த படத்துக்கு 9வது தேசிய திரைப்பட விருதுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து 2வது தேசிய திரைப்பட விருத இந்த படம் வந்து வென்றிருக்கு. ஏன்னா 1961லயே இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் தான் பாசமலர் திரைப்படம். அதாவது இது திரைப்படம் சொல்றதை விட ஒரு காவியம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ காலத்தால் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில நடிகர் திலகம் அவர்களோட பாசமலர் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொளியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.